அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா தண்ணி இருக்குது, எங்கடா போய் குளிக்கலான்னு தாங்க எல்லாருக்கும் தோணிகிட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் கிணத்துக்கு குளிக்க கிளம்பிட்டோம். நம்ம மச்சான் ஆட்டோ அனுப்பியிருந்தாங்க. சரி வாங்க எல்லோரும் போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புலிக்குட்டி தான் ஆளாக ஆட்டோவில் ஏறி வந்து உட்காந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு குளிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். குளிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டப்போது உடனே குளிச்சிடணும். அது 5 மினிட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் கூட வெயிட் பண்ண மாட்டார். அப்புறம் நம்ம மருமகா எல்லாருமே கிளம்பியாச்சு. கூட பேபியை பார்த்தீங்களா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்தியா கிளம்பியாச்சு. அப்படியே ஆட்டோவில் போயிட்டே இருந்தோம். அப்புறமா நம்ம போகிற வழியில் எங்கள் ஊரில் தானே அந்த நம்ம தமிழ்நாட்டோட சின்னம் வரையாடு இருக்கேன். ஸோ அதை கிளிப் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப கிளியராக எடுக்க முடியல. அப்புறம் பைபாஸ் வந்துருச்சு. கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம கிணத்துக்கு அந்த பொன்னையாஸ் கஃபேக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடு வழியாக உள்ளே போனால் நம்ம வந்துடுவோங்க. ஸோ இந்த கிணறு வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம். ஏன்னா பரிச்சயம். நான் சின்ன வயசுல இந்த கிணத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன். பாருங்கள் குட்டி பசங்களாம் கால் நனைக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம போன கொஞ்சம் துணி கொண்டு போயிருந்தோம். அதையும் நினச்சி அப்படி துவைக்க ஆரம்பிச்சோம். துவைச்சி முடிச்சுட்டு நம்மளும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்தாச்சு. ஐயோ அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ எதமாக இருந்துச்சு. தண்ணி விட்டு எந்திரிக்க மனசே இல்லைங்க. பட் என்ன செய்கிறது, எந்திரிச்சு கிளம்பி வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நான் புலிக்குட்டியும் சிங்கக்குட்டியும் காலில் வச்சுட்டு அப்படி உட்காந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆடிட்டு இருந்தேன். நம்ம பையன் வந்து இந்த பாருங்கள் பின்னாடி மோட்ரு பாருங்கள் எப்படி திருப்பி வச்சுருக்காங்கன்ட்டு அதில் நின்றுட்டு அர்னால்டு மாதிரி நின்றுட்டு இருந்தார். முதுகில் நல்ல டும்முன்னு விழுறதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நடுங்கிட்டு இருக்காரு. கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருந்தார். அப்புறம் இதெல்லாம் நாங்கள் இங்கே எடுத்த கிளிப்ஸுங்க. நல்லா போயிட்டு நல்ல கொஞ்ச நேரம், அதாவது நம்மளுக்கு தண்ணியில் விட்டால் போதும். நான்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அப்படியே இருப்பேன். பட் வேறு வழி இல்லை. ஸோ கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு சோப்பெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வர வழியில் நம்ம அந்த கிணத்தையும் கொஞ்சம் பிக் எடுத்துட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த கிணறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே தான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் குட்டி குழந்தைங்க அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் லீவுக்கு வருவேன் இந்த ஊருக்கு. ஸோ அப்போ இந்த கிணத்துல தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதனால் இந்த கிணறு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் நல்லா தண்ணி மேலே வரைக்கும் அந்த ஒரு திண்டு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. பட் இப்போது நம்ம பூமி ரொம்ப ஹீட் ஆகிட்டு வருதுங்கிறது இதுலேருந்தே தெரியுது. எவ்வளோ தண்ணி வற்றி போச்சு பார்த்தீங்களா. அப்புறமா அந்த கிணத்துக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் தொட்டி ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. பின்னாடி பசங்க எல்லாரும் இருந்தோம். முன்னாடி நான் பேபி நம்ம புலிக்குட்டி சிங்கக்குட்டிலாம் இருந்தோம். வரும்போது அப்படியே ஆடை நல்லா கிளியராக கேப்சர் பண்ணிடலான்ட்டு எடுத்தேன். அந்த ஆடை எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடு ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், பாருங்கள் அழகாக ஆடு ஓடுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நல்லாவும் இருந்துச்சு. அப்புறமா நம்ம பைபாஸ்க்கு வந்துட்டோம்ல, பைபாஸ் வந்ததும் அங்கேருந்து கார் வருதா வரலையான்னு நாங்கள் தான் சொல்லிவிட்டு கார் வருது நின்னுங்க 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 அப்படி சொல்லி சத்தம் போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு காரையும் பீட் பண்ணி போயிட்டுருக்கும் போதெல்லாம் ஏன்னு கத்திக்கிட்டு வரதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. எனக்குலாம் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க என்ன மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தை பார்த்தாச்சு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டுருக்கேன். ஆனால் அதெல்லாம் அது என்ன சொல்கிறது மாற்ற முடியல. பாருங்கள் நம்ம சிங்கிக்குட்டி பார்த்ததும் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் ஹாய் சொன்னான். அதே மாதிரி பேபியும் ஹாய் சொன்னான். அப்புறம் புலிக்குட்டியும் பார்த்துட்டு ஹாய் சொல்லுவார். அவர் இப்போ கொஞ்சம் வித்தவுட் கெட்டப்பில் இருக்கார். பட் ஹாய் சொல்லிவிட்டு அவரும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அப்படியே வர வழியில் வந்து நாங்கள் எங்களோட குலதெய்வ கோயில் பண்டிமாடு சாமி கோயில்னு சொல்லுவோம். அந்த குலதெய்வ கோயில் வழியாக தான் வந்தோம். ஸோ அவங்களையும் அப்படியே பின்னாடி இருந்தே கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். வர வழியில் வந்து அந்த கோயில் முன்னாடி தான் நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து பசங்களுக்காக கவர்மெண்ட்லேருந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்டில் அந்த பசங்களாம் விளையாடிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வர வழியில் ஒரு அத்தை வந்திருந்தாங்க. அவங்களையும் சும்மா கலாய்ச்சிட்டு வம்பு இழுத்துட்டு அப்புறமா நம்ம முப்புடாதி அம்மன் கோவில் எங்களோட அம்மன் கோவில் இருந்துச்சு. அதையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம தெருக்குள்ளே என்ட்ராய் ஆச்சு. பட் இன்னும் எனக்கு கிணத்துல குளிச்சுட்டே இருக்கணும் போல தான் தோணுச்சு. உங்களுக்கு அப்படி இருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க.